ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பாக ஆணவ படுகொலையை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாபா சாஹிப் அம்பேத்கர், தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கக்கன்ஜி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்னை இந்திரா காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் ராஜீவ் காந்தி வாழ்கவே. போராட்டம் இது போராட்டம், எஸ் வாழ்கவே, பாபா சாஹிப் அம்பேத்கர், தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ்கவே. தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஆணவ படுகொலைகளை ரொம்ப இப்போ சமீப காலமாக நிறைய அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ கவினுடைய படுகொலை தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறோம். கடந்த 3 ஆண்டுகளாக எஸ்சி துறையின் தலைவராக நான் பதவியேற்றிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, சிவகங்கை இப்படி பல மாவட்டங்களுக்கு நாங்கள் நேரில் சென்று அங்கே பார்க்கும்போது ஜாதி ரீதியான அடக்குமுறைகள் அங்கே அதிகமாக இருக்குது, வன்முறைகள் அதிகமாக இருக்குது, ஆணவ படுகொலை அதிகமாக இருக்குது. இதை வலியுறுத்தி நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நிறைய முறை சந்திச்சிருக்கோம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுருக்கோம், சட்ட உதவிகளை செஞ்சுருக்கோம், பண உதவிகளை செஞ்சுருக்கோம். இந்த தமிழக அரசின் மருத்துவ அமைச்சராக இருக்கிற அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை உதவிகள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இதை இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு போய் சந்தித்து உதவி பண்ணுறது மட்டும்னா இதனால் நிற்கமானா நிற்காது. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்ட்டு தான் எங்கள் தலைவர்களோட ஆலோசித்து, எங்கள் நண்பர்களோட ஆலோசித்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆணவ படுகொலைகள், ஜாதி ரீதியான வன்முறைகள் தடுக்கணும்னா இதுக்கு ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டத்தை இயற்றணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும்ன்றத தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து மத்திய மாநில அரசுகளை தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு வலியுறுத்துகிற வகையில் இன்றைக்கு முதல் நாளாக இன்றைக்கி ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே நடத்தியிருக்கோம். இது இன்று ஒரு நாளோட முடிய போகிறதில்ல. இந்த சிறப்பு சட்டத்தை நடத்துறதுக்கு எங்கள் தலைவர், மாநில தலைவர் செல்வ பிறந்தை அவர்களுடையும், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸுடைய திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய இதை பற்றி பேசியிருக்கோம். அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அனைத்து எம்எல்ஏக்கிட்டையும் பேசி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி இருக்கிறோன்ற அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னையில் இந்த உண்ணாவிரதத்தை தமிழ்நாடு எஸ்சி நிர்வாகிகள், தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாம் என்னோட தலைமையிலே இங்கே அமர்ந்திருக்கிறோம். வெறும் நிர்வாகிகள் மட்டும். இதனுடைய அடுத்த கட்டம் இது சரியான முறையில் போகணுன்றதை வலியுறுத்தி நாங்கள் முதல்வருக்கும் ஒரு கோரிக்கை மனு வைப்போம். இது சரியாக நடக்காத பட்சத்தில் அனைத்து மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தலைமையில், அங்கே இருக்கிற எஸ்சி துறை தலைவர்கள் தலைமையில் அங்கங்கே கலெக்டர் அலுவலகம் முன்பு அதை தொடர்ந்து ஒரு உண்ணாவிரதமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ செய்வோம். அதை கண்டு கிளைகள் எல்லா லெவல்லையும் இது ரொம்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். இது சரியாக நடக்காத பட்சத்தில் ஒரு சில கோரிக்கைகளையும் இங்கே நாங்கள் வைக்க போகிறோம். அது இந்த உண்ணாவிரதத்தில் ஒவ்வொன்றா நாங்கள் சொல்லுவோம். குறிப்பாக இந்த உண்ணாவிரதம் தனி சிறப்பு சட்டத்தை இயற்றுறது தான் உண்ணாவிரதம். பட் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கைகள் இறங்க மாட்டேன்றாங்க. காவல்துறை ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருக்காங்க, ஒரு சாதாரணமாக இதை கையாளுறாங்க. அதாவது பாதிக்கப்படுற பட்டியலின மக்கள்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆதிக்க சாதி பணம் வச்சுருக்கவங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. தமிழக காவல்துறையுடைய கண்ட்ரோல் முதல்வர் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட ஒரு விரிவான ஒரு அறிக்கையும் வேண்டுகோளையோ இந்த எஸ்சி துறையின் சார்பாக இந்த பட்டியலின மக்களுக்காக நாங்கள் முன்வைக்க போகிறோம். தமிழக காங்கிரஸ் எஸ்சி துறை மக்களை நோக்கி மக்கள் பிரச்சனையில் இனிமேல் தலையிடும். எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்கோ அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவுபடுத்தி விரும்புகிறோம். அதுதான் அந்த ஆணவ கொலை பண்ணுறதுக்கு தைரியம் வருது. பார்த்தீங்கன்னா சட்டம் கடுமையாக இல்லை. இது வரைக்கும் ஆணவ கொலை பண்ணவங்களில் எத்தனை பேர் தண்டனை அனுபவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஒரு 0.1% தான் தண்டனைக்குரிய போயிருக்கு. ஆனால் அத்தனை ஆணவ கொலை நடக்குது. ஏன்னா ஈஸியாக பெயில் கிடைச்சிரும், ஈஸியாக கேஸை உடைச்சிடலாம். பணம் இல்லாதவங்கன்றதுனால அவங்க வந்து பணத்தை செலவு பண்ணி கொஞ்சம் அதிகாரிகளை இந்த சாட்சிகளை கலைச்சி வந்துடலான்னு பார்க்குறான். இதற்காக தான் தனியாக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றுனா இந்த மாதிரி வந்து ஆணவ படுகொலை பண்ணுறவங்க, ஜாதி ரீதியாக பண்ணுறவங்க, இல்லை பண திமிரில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சட்டம் கடுமையாக இருந்தால் யாரும் அதுக்கு துணை போகிறவங்க. இப்போது ஒரு தலித் வந்து ஒரு குற்றம் செய்கிறான்னு வச்சுங்க, ஆனால் அவனை மட்டும் இந்த காவல்துறை தண்டிக்கிறது இல்லை. அவன் வீட்டில் இருக்கிற அம்மாவை, அக்காவை, தம்பியை, மாமனை, மச்சானை எல்லாரும் நைட்டு 12 மணிக்கு 6 மணிக்கு மேலே காவல் நிலையத்துக்கு மகளிரை கூட்டு போகிறான்றாங்க. ஆனால் தலித் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க மட்டும் இவங்க பொம்பளைங்கள பார்க்கறது இல்லை. அவங்கள அநாகரிகமான வார்த்தையில் இந்த காவல்துறை பேசுகிறாங்க. இதே ஆதிக்க சாதியில் இருக்கிற உங்க யாராவது குற்றம் ஏதாவது கொலை செஞ்சுருக்கிறவங்கள அந்த தந்தையை கைது பண்ணானா காவல்துறை தயங்குது. அவங்க அம்மாவை கைது பண்ணா ஏன் கைது பண்ணுறாங்க? ஆனால் இங்கே இந்த பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஒரு சட்டமும் ஒரு நடவடிக்கையும், ஆதிக்க சாதியில் இருக்கிற பணர்களுக்கு ஒரு சட்டமும் இந்த காவல்துறை செயல்படுதும் இதுக்கு ஒரு காரணம். அதனால தான் இந்த மாதிரி கொலைகளும் இந்த மாதிரி அச்சங்களும் தொடர்ந்து நடக்குது.